அரசு ஊழியர்கள் வீட்டிலிருந்து வேலை. அனுர வெளியிட்ட அறிவிப்பு. பதற்றத்தினால் மூடப்பட்ட வான்பரப்புகள். இலங்கைக்கான நூற்றுக்கணக்கான விமானங்கள் ரத்து. QR குறியீடு முறையில் எரிபொருள் விநியோகம். போலீசாரின் விசேட அறிவுறுத்தல். சிங்கப்பூர் சென்ற ரணில். இலங்கையில் மீண்டும் வாகன இறக்குமதிக்கு தடை. அலி சப்ரி விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை. எரிபொருள் QR முறைமை மீண்டும் அறிமுகம். அமைச்சர் பிமல் ரத்நாயக்க விளக்கம். ஈரானிய கப்பலிடமிருந்து மீட்கப்பட்ட மாலுமிகள் தொடர்பில் நாளை அல்லது மறுதினம் இறுதி தீர்மானம். ஈஸ்டர் தாக்குதலின் உண்மையான சூத்திரதாரி குறித்த ஆதாரங்களை வெளியிடுவதாக உதய கம்மன்பில தெரிவிப்பு. எரிபொருள் வழங்க நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ள போதும் எதிர்க்கட்சியினர் சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்கின்றனர். ஜெகதீஸ்வரன் MP குற்றச்சாட்டு. உரத்திற்கும் QR குறியீடு அறிமுகமாகும் அச்சம். சஜித் குற்றச்சாட்டு. யாழ் மாவட்ட எரிபொருள் விநியோக நிலைமைகள் தொடர்பில் விசேட திட்டம். ஹோமோஸ் நீரினை திறக்க சீனாவிடம் உதவி கோரிய ட்ரம்ப். பெற்றோருடன் பணம் வசூலிப்பதை தவிர்க்குமாறு அதிபர்களுக்கு பிரதமர் கடும் உத்தரவு. மீட்கப்பட்ட பல நாள் மீன்பிடி படகில் ஹெரோயின் இருந்தமை உறுதி. மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழலால் உருவாகியுள்ள நிலைமையை முன்கூட்டியே கணிக்க முடியாது எனவும் வளர்ந்து வரும் புதிய சவால்களை தொடர்ந்து கண்காணித்த ஒரு நாடாக அவற்றுக்கு கூட்டு முயற்சியுடன் முகம் கொடுக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் அத்தியாவசிய சேவைகளை முறையாக பேணுவதில் எழுந்துள்ள சவால்கள் குறித்து சம்பந்தப்பட்ட அமைச்சுகளின் செயலாளர்கள் மற்றும் நிறுவன தலைவர்களுடன் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். இந்த கலந்துரையாடலின் போது எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துவதை உறுதிப்படுத்தும் நோக்கில் அரசு ஊழியர்கள் வீட்டிலிருந்து பணியாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளார். சுகாதார சேவைகளை தடையின்றி முன்னெடுப்பதில் விசேட கவனம் செலுத்தப்பட்டதுடன் அதற்காக அத்தியாவசிய எரிபொருள் கையிருப்புகளை பிரதேச ரீதியாக பேணுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் ஆராயுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தற்போதைய நெருக்கடிக்கு மத்தியில் கல்வி உள்ளிட்ட ஏனைய துறைகளை எவ்வாறு தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வது என்பது குறித்தும் இங்கு ஆலோசிக்கப்பட்டது. விவசாயம், மீன்பிடி மற்றும் கைத்தொழில் துறைகளுக்கான எரிபொருள் சேவைகளை பூர்த்தி செய்வதற்காக டிஜிட்டல் குறியீட்டு முறைமையை விரைவாக முறைமைப்படுத்துவதன் அவசியத்தையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். யாழ் மாவட்ட எரிபொருள் விநியோக நிலைமைகள் தொடர்பில் விசேட கலந்துரையாடல் ஒன்று கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சரும் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகரின் தலைமையில் நேற்றிரவு 8 மணிக்கு மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர்ச்சூழலால் எரிபொருள் தொடர்பில் சிக்கல் நிலைமைகள் எழுந்துள்ள நிலையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் எரிபொருட்களை சிக்கனமாக பயன்படுத்துவதற்கான பொறிமுறைகளை உருவாக்கி அத்தியாவசிய சேவைகளை தடையின்றி முன்னெடுத்துச் செல்வது குறித்தும் ஆராயும் நோக்கில் குறித்த கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தற்போது அறிமுகப்படுத்த டிஜிட்டல் குறியீட்டு முறை தீபக பகுதி மக்கள் பயன்படுத்துவதில் எழுந்துள்ள பிரச்சினைகள், நீண்ட தூரங்களுக்கு பயணிக்கும் பார ஊர்திகளுக்கான எரிபொருள் விநியோக பொறிமுறைகள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. மேலும் சுகாதாரம், கல்வி, கைத்தொழில், விவசாயம், கடற்றொழில் போன்ற துறைகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டதுடன் அந்தந்த துறைகளில் தற்போது எரிபொருள் தேவைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. இதனைவிட டிஜிட்டல் குறியீட்டு முறை அறிமுகப்படுத்துவதனால் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஏற்படுத்துவதுடன் எரிபொருளுக்காக நீண்ட வரிசை ஏற்படும் சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கான அத்தியாவசிய தேவைகளை அந்தந்த பிரதேச செயலாளர்கள் மட்டத்தில் மேற்கொள்வதாகவும் தீர்மானிக்கப்பட்டது. இக்கலந்துரையாடலில் பாராளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன், மேலதிக அரசாங்க அதிபர் சிவகரன், யாழ்ப்பாண மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர் மாரப்பன, பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் வட பிராந்திய முகாமையாளர் சிவகரன், பிரதேச செயலாளர்கள், நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபை உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். கடந்த கால ஆட்சியாளர்கள் நாட்டை நாசமாக்கியமையால் எரிபொருள் களஞ்சிய வசதிகள் கூட நாட்டில் இல்லை. அதனால் இருக்கின்ற எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்தவே QR மீண்டும் நடைமுறைக்கு வந்துள்ளது என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். குறித்த கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், உலகத்தில் தற்போது அசாதாரண நிலைமைகள் ஏற்பட்டுள்ளன. மத்திய கிழக்கின் போர் நிலைமை காரணமாக தற்போது ஈரான் வாழ்வா சாவா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது. ஈரானில் உள்ள எண்ணெய் குதங்கள் தாக்குதலுக்கு இலக்காகி வருகின்றன. இதனால் உலகில் எண்ணெய் விலை கடுகதி வேகத்தில் உயர்ந்து செல்கிறது. $68 இருந்த எண்ணெய் விலை தற்போது $100 அதிகமாக உள்ளது. இதனால் சுவிஸ், அமெரிக்கா, கனடா, பிரான்ஸ் என எல்லா நாடுகளிலும் எரிபொருள் விலையேற்றம் காணப்படுகின்றது. இலங்கையை பொறுத்தவரைக்கும் மே மாதம் வரைக்கும் தேவையான எரிபொருளே உள்ளது. எரிவாயும் அப்படித்தான். நமது நாட்டை பொறுத்தவரைக்கும் எரிபொருளை களஞ்சியப்படுத்த போதிய அளவு களஞ்சிய வசதிகள் இல்லை. 38 நாட்களுக்கு மேல் களஞ்சியப்படுத்தி வைக்க முடியாத நிலைமையை காணப்படுகின்றது. கடந்த கால ஆட்சியாளர்கள் நாட்டை நாசமாக்கியுள்ளனர். அவர்களால் எரிபொருள் உள்ளிட்டவற்றை களஞ்சியப்படுத்தி வைக்கக்கூடிய பெரிய அளவிலான களஞ்சிய சாலைகளை கூட அமைக்க முடியவில்லை. அவர்களின் தோல்வியை இன்று நாட்டு மக்களை வாட்டுகின்றது. தற்போது மே மாதம் வரைக்குமான எரிபொருள் கையிருப்பில் உள்ளமையால் அவற்றை சிக்கனமாக பயன்படுத்தவே QR பொறிமுறை
முறையை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளோம். கடற்றொழிலாளர்கள், விவசாயிகள் உள்ளிட்டோருக்கு அவர்களுக்கு தேவையான எரிபொருளை பெற்றுக்கொள்ள விசேட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதேபோல பொருட்களை ஏற்றி இறக்கும் வாகனங்களுக்கும் தேவையான எரிபொருளை விநியோகிக்க விசேட நடவடிக்கைகள் எடுத்துள்ளோம் என தெரிவித்தார். நாட்டில் நேற்று காலை 6 மணி முதல் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் QR குறியீட்டு முறைமையின் ஊடாக எரிபொருள் விநியோகிக்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைவாக இன்று காலை முதல் யாழ்ப்பாணம், ஹேட்டன், நுவரெலியாவில் உள்ள எரிபொருள் நிலையங்களில் QR குறியீட்டு முறைமையின் ஊடாக எரிபொருள் விநியோகிக்கும் நடவடிக்கை இடம்பெற்று வருகின்றது. மேலும் வாகன நெரிசலை கட்டுப்படுத்த போலீஸ் உத்தியோகர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். குறிப்பாக நுவரெலியா பிரதான நகரில் எரிபொருள் நிலையங்களில் வாகன வரிசையின்றி பொதுமக்களிடையே ஏற்பட்டுள்ள தேவையற்ற பதற்றம் குறைந்து அமைதியான முறையில் எரிபொருள்களை நிரப்பி வருகின்றனர். நாடு முழுவதும் QR குறியீட்டு முறையிலான எரிபொருள் விநியோக முறைமையை பொதுமக்கள் பயன்படுத்தும் போது சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுமாறு அனைத்து போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FG வூட்லர் தெரிவித்தார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், QR குறியீடு முறைமையை தவறாக பயன்படுத்துபவர்கள், அதில் மோசடி செய்பவர்கள் அல்லது அதன் நடைமுறைக்கு இடையூறு விளைவிப்பவர்களுக்கு எதிராக போலீசார் கடும் சட்ட நடவடிக்கை எடுப்பார்கள். எரிபொருளை பெற்றுக்கொள்ளும் போது பொதுமக்கள் பொறுமையுடனும் போலீசாருக்கு ஒத்துழைப்புடனும் செயற்படும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். நாடு முழுவதும் உள்ள அனைத்து போலீஸ் பிரிவுகளையும் உள்ளடக்கும் வகையில் நடமாடும் ரோந்து பணிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் ஒழுங்கை பராமரிக்கவும் இத்திட்டத்திற்கு ஆதரவளிக்கவும் மேலதிக உத்தியோகர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என்றார். அரசாங்கத்தினால் வெளியிடப்படாத ஈஸ்டர் தாக்குதலின் உண்மையான சூத்திரதாரி யார் என்பது குறித்த தகவல்களை எதிர்வரும் 31ஆம் தேதி நாட்டுக்கு வெளிப்படுத்த உள்ளதாக பிவித்திரகில உரிமைவின் தலைவரும் சட்டத்திறனியுமான உதய கமன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சுமார் 1.5 வருட காலமாக முன்னெடுக்கப்பட்ட நீண்ட ஆய்வின் அடிப்படையில் ஈஸ்டர் தாக்குதலின் சூத்திரதாரியை தேடி எனும் ஆய்வு நூல் தயார் செய்யப்பட்டுள்ளது. இந்த நூல் மார்ச் 31ஆம் தேதி மாலை 3:30 மணிக்கு கொழும்பு ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி மாளிகையில் உத்தியபூர்வமாக வெளியிடப்பட உள்ளது. கடந்த 7 வருடங்களாக ஈஸ்டர் தாக்குதல் விவகாரம் அரசியலுக்காக விற்கப்பட்டு வருகின்றது. இதனை வைத்த அரசாங்கங்கள் அமைக்கப்பட்டன, கலைக்கப்பட்டன. ஆனால் எந்தவித அடிப்படையுமின்றி ராணுவத்தினரை துன்புறுத்துவதற்கு இந்த தாக்குதல் பயன்படுத்தப்பட்டது. ஈஸ்டர் தாக்குதலை வைத்து முன்னெடுக்கப்படும் இந்த நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய காலம் தற்போது வந்துள்ளது. உண்மையான சூத்திரதாரி யார் என்பதை ஆதாரங்களுடன் பகிரங்கப்படுத்துவோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பண்டிகை காலத்தில் எரிபொருள் நெருக்கடி ஏற்படலாம் என்பதை கருத்தில் கொண்டே QR முறைமை மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர மேம்பாட்டு அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். காரை நகர சுற்றுவட்ட வீதியின் புனரமைப்பு பணிகளை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், வனவள திணைக்களம் மற்றும் வன ஜீவராசிகள் திணைக்களம் ஆகியவற்றின் கட்டுப்பாட்டில் உள்ள மக்களின் காணிகளை விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதில் உள்ள சில நிர்வாக சிக்கல்கள் வெகு விரைவில் தீர்க்கப்படும். யாழ் மாவட்டத்தின் தீவு பகுதிகளிலிருந்து மக்கள் பெருமளவில் வெளியேறியுள்ளமையால் அப்பிரதேசங்கள் சோபை இழந்து காணப்படுகின்றன. நாம் தற்போது உட்கட்டமைப்பு அபிவிருத்திகளை செய்வதால் அப்போது மக்கள் மீண்டும் தமது சொந்த பிரதேசங்களில் வந்து குடியமரலாம். மேலும் உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றம் காரணமாக சித்திரை புத்தாண்டுக்கு பின்னர் எரிபொருள் நெருக்கடி ஏற்படலாம் என்பதை கருத்தில் கொண்டே QR முறைமை மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த போர் பதற்றம் இன்னும் 2 மாதங்களுக்கு மேல் தொடருமாக இருந்தால் அது உள்நாட்டில் நாம் முன்னெடுக்கும் அபிவிருத்தி பணிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என அவர் தெரிவித்தார். மத்திய கிழக்கில் நிலவும் மோதல் சூழ்நிலை காரணமாக இலங்கைக்கான 768 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதையும் பாதித்துள்ள போர் பதற்றம் காரணமாக தற்போது 30% சுற்றுலா பயணிகள் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது என்றும் கூறியுள்ளார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக இந்த ஆண்டு செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ள திட்டங்களை 100% வெற்றிகரமாக மாற்றுவதே சுற்றுலாத்துறை அமைச்சின் நோக்கமாகும். இந்த திட்டங்களை செயல்படுத்துவதில் சில நிறுவனங்களுக்கிடையே ஒருங்கிணைப்பு இல்லாதது சில திட்டங்களின் வெற்றிக்கு தடையாக உள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மேலதிக மருத்துவ சிகிச்சைக்காக சிங்கப்பூர் நோக்கி புறப்பட்டுச் சென்றுள்ளதாக தெரிய வருகின்றது. நேற்றைய தினம் அவர் சிங்கப்பூர் பயணமாகியுள்ளார். அவர் எதிர்வரும் புதன்கிழமை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள உள்ளதாக தெரிய வருகின்றது. மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் சிகிச்சைகளை தொடர்ந்தவர் சுமார் 2 அல்லது 3 வாரங்கள் வைத்தியசாலையில் தங்கியிருந்து ஓய்வு எடுப்பார் என அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கடந்த வாரமும் உள்நாட்டில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றில் 3 நாட்கள் தங்கியிருந்து மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
ஈரானிய கப்பல்களிடமிருந்து மீட்கப்பட்ட மாலுமிகள் தொடர்பில் நாளை அல்லது மறுதினம் இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என பாதுகாப்பு பிரதியமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசகர தெரிவித்துள்ளார். வெளிவிகார அமைச்சர் ஈரானிய தூதுவர் மற்றும் ஈரானிய அரசாங்கத்துடன் கடந்த சில நாட்களாக நடத்திய தொடர் பேச்சுவார்த்தைகளின் விளைவாக உயிரிழந்த மாலுமிகளின் உடல்கள் அனைத்தும் ஏற்கனவே ஈரானுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐரிஸ் டீனா கப்பலில் இருந்த 32 பேரும் ஐரிஸ் புஷேகர் கப்பலில் இருந்து 207 பேரும் மீட்கப்பட்டு தற்போது வெளிசர மற்றும் கொக்களு பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஐரிஸ் டீனா கப்பலில் உயிரிழந்த 84 மாலுமிகளின் உடல்கள் கடந்த 13ஆம் தேதி விசேட விமானம் மூலம் ஈரானுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. கடந்த 4ஆம் தேதி காலி கடற்பரப்பிற்கப்பால் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் நடத்திய தாக்குதலில் ஐரிஸ் டீனா கப்பல் அழிவடைந்தது. ஐரிஸ் புஷேகர் கப்பலானது இலங்கை கடற்படையினரால் மீட்கப்பட்டு திருகோணமலை துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டது. தடுத்து வைக்கப்பட்டுள்ள மாலுமிகளை அவர்களின் நாடுகளுக்கு திருப்பி அனுப்புவது அல்லது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பாதுகாப்பு அமைச்சு தீவிரமாக ஆராய்ந்து வருகின்றது. எதிர்வரும் காலங்களில் விவசாயிகள் கொள்வனவு செய்யும் உரத்திற்கும் QR குறியீடு முறைமை அறிமுகப்படுத்தப்படும் அச்சம் காணப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். கேகாலை தேர்தல் தொகுதி அலுவலக திறப்பு விழாவில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போது எதிர்க்கட்சித் தலைவர் இதனை தெரிவித்தார். நாட்டில் பொருளாதார பிரச்சினைகள் நிலவும் நிலையில் அரசாங்கம் தரமற்ற நிலக்கரியை இறக்குமதி செய்துள்ளது. நேற்றைய தினம் கூட உற்பத்தி செய்யப்பட வேண்டிய மின்சாரம் 135 மெகாவாட்டால் குறைந்து காணப்படுகின்றன. மின் நிலையத்தின் தரவுகளின்படி அரசாங்கம் இறக்குமதி செய்த நிலக்கரி அனைத்தும் தரமற்றவையாகவே காணப்படுகின்றன. அரசாங்கத்திற்கு இவை பிரச்சனையாக தெரியாவிட்டாலும் நிலக்கரி மின் நிலையத்தால் தேவையான மின்சாரம் உற்பத்தி செய்ய முடியாத நிலை காணப்படுவதால் எரிபொருள் மின் நிலையங்களை நாட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளன. இந்த நிலக்கரி மோசடியால் இறுதியில் மின்சார பயனாளர்களை அசௌகரியங்களை எதிர்நோக்க வேண்டியுள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இது மட்டுமின்றி தரமற்ற மருந்துகளும் நாட்டிற்கு கொண்டுவரப்படுகின்றன. இவ்வாறு போகும் போக்கை பார்த்தால் விவசாயிகளின் உரங்களுக்கும் QR குறியீடு வைக்கப்படுமா என்ற அச்சம் காணப்படுகின்றது. இந்த அரசாங்கத்தின் ஒழுக்கமற்ற, திறனற்ற மற்றும் ஊழல் நிறைந்த ஆட்சிக்கு எதிராக மக்கள் அணிதிரள வேண்டும். சுற்றுச்சூழல் பாதிப்பு, தேசிய பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து விடயங்களை மக்களுக்கு வெளிப்படுத்தியது உண்மையை உணர்த்துவதற்காகவே என்று எதிர்க்கட்சித் தலைவர் இங்கு தெரிவித்தார். மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக உலகளாவிய ரீதியில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் இலங்கையில் ஏப்ரல் மாதம் வரை போதுமான அளவு எரிபொருள் கையிருப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் சீரான முறையில் நாட்டு மக்களுக்கு எரிபொருளை பெற்றுக் கொடுக்க தற்போது அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்ற போதும் எதிர்க்கட்சியினர் சிறுபிள்ளைத்தனமாக கருத்துக்களை முன்வைத்து வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் M. ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்று காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வணக்கம். வளைகுடா, அதாவது மத்திய கிழக்கு பகுதியிலே ஏற்பட்டிருக்கின்ற யுத்த சூழ்நிலை காரணமாக உலக நாடுகளுக்கு எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது எரிபொருள் விநியோகம், கப்பல் மூலமாக மேற்கொள்ளப்படுகின்ற எரிபொருள் விநியோகம் தடைப்படக்கூடிய வகையிலான நிலைப்பாடுகள் காணப்படுகின்றன. அந்த வகையிலே இலங்கையிலும் எரிபொருள் தட்டுப்பாடு வரலாம் என்ற வகையிலான நிலைப்பாடுகள் காணப்பட்டாலும் எங்களுடைய அரசாங்கம் வருகின்ற ஏப்ரல் மாதம் வரை எரிபொருளை வழங்கக்கூடிய களஞ்சியப்படுத்தல்கள் காணப்படுகின்றன. எனினும் பீதியடைந்த மக்கள் கூடியளவான எரிபொருளை கொள்வனவு செய்து எரிபொருள் தற்காலிக அல்லது செயற்கையான ஒரு எரிபொருள் தட்டுப்பாடை ஏற்படுத்தக்கூடும் என்ற வகையிலே நாங்கள் நேற்றைய தினத்திலிருந்து QR நடைமுறையின் ஊடாக மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே எரிபொருட்களை வழங்க இருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த QR நடைமுறையின் ஊடாக அந்த வாகன வகுதிகளுக்கு ஏற்ற வகையிலே எரிபொருட்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக தனியார் பேருந்துகள் தொடர்பான ஒரு தெளிவற்ற தன்மை காணப்படுகின்றது. ஆனால் அங்கு தெளிவாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுறவு தாபனத்தினுடைய விளம்பரப்படுத்தப்பட்டுள்ளது. தெளிவாக தனியார் பேருந்துகள், அதாவது போக்குவரத்தில் ஈடுபடுகின்ற பேருந்துகள் தங்களுக்கு தேவையான எரிபொருட்களை வருகின்ற 3 நாட்களுக்கு இம்போசா டிப்போக்களில் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற வகையிலும், அதே நேரத்திலே வடக்கு மாகாணத்திலே இன்றைய தினத்திலிருந்து விசேட திட்டமாக அரசாங்க அதிபர் பணிமனைக்கு அருகில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலே தங்களுக்குரிய எரிபொருளை, அதாவது டீசலை இந்த பேருந்துகள் பெற்றுக்கொள்ள முடியும். அதன் பிற்பாடு அவர்களுக்கு தேவையான எரிபொருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே QR நடைமுறையில் மாற்றம் ஏற்படுத்தப்பட இருக்கின்றது.
இதைவிட விசேடமாக விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற விவசாயிகளுக்கு எரிபொருள் தேவைப்பாடு காணப்படுகின்றது. அவர்களுக்கு வாரத்துக்கு 25 லிட்டர் என்ற வகையிலே டிராக்டர்களுக்கு, அதாவது உழவு இயந்திரங்களுக்கு வழங்குவதாக இருந்த போதும் இதற்கு மேலாக அவர்களுடைய விவசாய நடவடிக்கை தேவை ஏற்படும் என்ற வகையிலே அவர்களிடம் இந்த கோரிக்கைகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக வவுனியா மாவட்டத்திலே சிறுபோக பயிற்சிகைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. எனவே அவர்களது உழவு நடவடிக்கைகளுக்கு எரிபொருட்கள் தேவைப்படும். அந்த வகையிலே அதே போல ஏனைய மாவட்டங்களிலே எரிபொருள் ஏனைய மாவட்டங்களிலே அறுவடை நடவடிக்கைகள் ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே அறுவடை நடவடிக்கைகளுக்கும் எரிபொருட்கள் தேவையாக இருக்கின்றது. இதனை கருத்தில் கொண்டு நேற்றைய தினம் நான் ஜனாதிபதியின் செயலாளருடன் கலந்துரையாடி நேரடியாக கடிதம் மூலமாக தெரிவித்திருக்கின்றேன். அந்த வகையிலே அங்கிருந்து ஒரு சாதகமான பதில் இன்றைய கலந்துரையாடல் கிடைக்கப்பெறும். எனவே விவசாயிகளுக்கு மாற்றொழுங்குகள் செய்து கொடுக்க நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு தெரியும், இது உலகம் முழுவதும் இருக்கின்ற நெருக்கடி என்ற வகையிலே ஏனைய உலக நாடுகளோடு ஒப்பிடும் பொழுது பல வசதி படைத்த அல்லது அபிவிருத்தி அடைந்த நாடுகள் கூட எரிபொருள் வழங்குவதிலே பல்வேறுபட்ட நெருக்கடிகளை சந்தித்திருக்கின்றன, எரிபொருள் நெருக்கடியை சந்தித்திருக்கின்றன. அந்த வகையிலே அந்த நாடுகளிலே மக்கள் பாரிய வரிசையிலே இந்த எரிபொருட்களை கொள்வனவு செய்வதில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஆனால் எங்களுடைய நாட்டிலே நாங்கள் அவற்றை சரியான முறையிலே QR நடைமுறையினூடாக மக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையிலே வழங்க இருக்கின்றோம். அத்தோடு எதிர்வரும் வாரங்களிலே வரிசையிலே அவ்வாறு நிற்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படின் அந்த வரிசையிலே நின்று எரிபொருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களுக்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கின்றோம். குறிப்பாக அவர்களுக்குரிய மலசலக்கூட வசதிகள், அதே போல ஏனைய அவர்கள் வெயிலில் நிற்காத வகையிலே ஏற்பாடுகள் என்ற வகையிலே செய்யப்பட்டு இருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் வடக்கு மாகாணத்திலே உள்ள அரசாங்க அதிபர்கள் தலைமையிலே உடனடி நாங்கள் கலந்துரையாடல்களை ஒழுங்கு செய்திருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் வவுனியா மாவட்டத்திலே இடம்பெற இருக்கின்றது கலந்துரையாடல். அதே போல நாளைய தினம் மன்னார் மாவட்டத்தில் இடம்பெற இருக்கின்றன. அந்த வகையிலே இந்த எரிபொருள் சார்ந்த தொடர்புடைய போக்குவரத்து துறை சார்ந்தவர்கள், அதே போல பிரதேச செயலாளர்கள், இராணுவத்தினர்கள், போலீசார் உட்பட அனைவரும் இந்த கலந்துரையாடல்களில் ஈடுபட்டு எங்கள் மாவட்ட ரீதியாக ஏற்படுத்த இருக்கின்ற விசேட செயற்திட்டங்கள் தொடர்பாக கலந்துரையாட இருக்கின்றோம். அதே போல எரிபொருள் நிலையங்களுக்கு போலீசாரினுடைய பாதுகாப்பு நேற்றைய தினத்திலிருந்து வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே மக்கள் பீதி அடையாமல் தங்களுக்குரிய எரிபொருட்களை நீங்கள் அங்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அத்தோடு தொடர்ச்சியாக எரிபொருட்களை வழங்குவதற்கு சீனா, ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. சாதகமான சமிக்கைகள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. எனவே அந்த நாடுகளிலிருந்தும் இவற்றை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதேவேளை இந்தியாவிலிருந்து வர இருக்கின்ற 2 கப்பல்கள் மின்சாரத்துக்கு தேவையான மின்சார பிறப்பாக்கிகளுக்கு தேவையான அதாவது க்ரூட் ஆயில் அவற்றினை பெற்று தருவதாக இந்தியா கூறியிருக்கின்றது. அதை ஏற்கனவே நாங்கள் கொள்முதல் செய்வதற்குரிய அனைத்து விதமான நடவடிக்கைகளும் செய்திருக்கின்றோம். எனவே தொடர்ச்சியாக மின்சாரத்தை வழங்குவதற்கும் நாங்கள் நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றோம். ஆனால் உலகின் இந்த போர் நடைபெறுகின்ற இந்த போக்கு சற்று வித்தியாசமாக இருப்பதனால் எதிர்வரும் காலங்களில் நாங்கள் வெவ்வேறு மாற்றங்களை இந்த எரிபொருள் வழங்குவதில் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. நிச்சயமாக அது தொடர்பாக தொடர்ச்சியான கலந்துரையாடல்கள் அவ்வப்போது ஏற்படுத்தி நாங்கள் மக்களுக்கு தேவையான இந்த எரிபொருளை விநியோகிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். அத்தோடு மீனவர்களுக்கு தேவையான அவர்களது படகுகளுக்கு தேவையான மண்ணெண்ணெய் விநியோகத்தையும் சீர்படுத்தக்கூடிய வகையிலே நாங்கள் ஒழுங்குகளை மேற்கொண்டிருக்கின்றோம். எம்மை பொறுத்தவரையிலே இந்த வருகின்ற ஏப்ரல் மாதம் வரையும் எரிபொருட்கள் இருப்பதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் கூறியிருக்கின்றது. அத்தோடு இந்த எரிபொருள் தொடர்பாக எரிபொருள் தட்டுப்பாடு தொடர்பாக ஏதோ வேறு வேற்று கிரகத்திலிருந்து அல்லது வேறு உலகத்தில் இருந்து வந்தவர்கள் போல
எதிர்க்கட்சியினர் அரசாங்கத்தினை குற்றம் சாட்டுகிற நிலைப்பாடு இருக்கின்றது. இவர்களுக்கு புரியவில்லையா? உலகிலே ஒட்டுமொத்தமான நாடுகளுமே முழு உலகமுமே இந்த எரிபொருள் நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கின்றது. இலங்கை மட்டுமல்ல, இவர்கள் ஒரு சந்தர்ப்பவாதத்தை இங்கு பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். அவர்களது சந்தர்ப்பவாதம் எடுபட போவதில்லை. மக்களுக்கு தெரியும், மக்கள் தெளிவாக அறிந்திருக்கின்றார்கள். இது ஒட்டுமொத்தமான உலகுக்குமான ஒட்டுமொத்த பிரச்சினை. இவர்கள் தங்களுடைய ஒரு கீழ்த்தரமான ஒரு மலிவான ஒரு அரசியலை மேற்கொள்வதற்காக இவ்வகையாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக எதிர்கட்சி தலைவராக இருக்கிற சஜித் பிரேமதாச குழந்தையை விட மிகவும் மோசமான நிலையிலே அவருடைய மனநிலை காணப்படுகின்றது. அவர் எந்த மாற்று கிரக வாசி போல தன்னுடைய உரையிலே பல்வேறுபட்ட விடயங்களை கூறுகின்றார். நாட்டிலே QR கோட்டை நடைமுறைப்படுத்தி விட்டதாக கூறுகின்றார். அது நாங்கள் மக்களுடைய வசதிக்காக செய்திருக்கோம். மக்களுடைய எரிபொருளை பெற்றுக்கொள்கின்ற அந்த நெருக்கடிகளை ஏற்படாமல் அதை குறைப்பதற்காக நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம். இதை புரியாதவர் போல சிறுபிள்ளைத்தனமாக இவருடைய கூற்றுகள் இருக்கின்றன. இவர் உண்மையிலே அரசியலுக்கு பொருத்தம் இல்லாதவர் என்ற வகையிலே மக்கள் பேசிக்கொள்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். எம்மை பொறுத்தவரையிலே எங்களுடைய அரசாங்கம் மக்களுடைய அரசாங்கம் என்ற வகையிலே தொடர்ச்சியாக மக்களுக்கு ஏற்படுகின்ற அசௌகரியங்களை நீக்கக்கூடிய வகையிலான செயற்பாடுகளை நிச்சயமாக எங்களுடைய திட்டமிடல்கள் ஊடாக நாங்கள் மேற்கொள்வோம். மக்கள் பீதி அடையாமல் எரிபொருளை கொள்வனவு செய்து சேமித்து வைக்க வேண்டும் என்ற வகையிலே ஈடுபடாமல் இருப்பது நல்லதென்று நினைக்கின்றேன். அத்தோடு மக்கள் பொது போக்குவரத்தை கூடுதலாக பயன்படுத்துவதை நாங்கள் ஊக்குவிக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் ஏனைய பொருட்கள் விலைவாசிகள் தொடர்பாகவும் பல்வேறுபட்ட ஊகங்கள் தெரிவிக்கப்படுகின்றன. எனவே எது எவ்வாறு இருப்பினும் எங்களுடைய அரசாங்கம் தெளிவான நிலையிலே இருக்கின்றது. இந்த மக்களுக்கான எரிபொருள் விநியோகத்தை சரியான முறையில் வழங்க வேண்டும் என்று நிச்சயமாக பாதிக்கப்படாத வகையிலே நாங்கள் எரிபொருள் விநியோகத்தை தொடர்ச்சியாக எமது அரசாங்கம் வழங்கும். நன்றி, வணக்கம். தெற்கு கடற்பரப்பில் இலங்கை கடற்படையினரால் முன்னெடுக்கப்பட்ட விசேட நடவடிக்கையின் போது ஹெரோயின் போதைப்பொருளுடன் பல நாள் மீன்பிடி படகொன்று கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்தார். தேவேந்திரமுனை கடற்பரப்பிற்கு தெற்கே ஆழ்கடல் பகுதியில் நேற்று கடற்படையினரால் வழிமறைக்கப்பட்ட குறித்த படகு இன்று காலை தெற்கவுட்ட மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டது. போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினருடன் இணைந்து முன்னெடுக்கப்பட்ட சோதனையின் போது 6 மூடைகளில் பொதி செய்யப்பட்டிருந்த 123 கிலோகிராம் ஹெரோயின் கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் சர்வதேச சந்தை மதிப்பு சுமார் 300 கோடி ரூபாய்க்கும் அதிகம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. வாகன இறக்குமதிக்காக செலவிடப்படும் அந்நிய செலாவணி குறித்த அரசாங்கம் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் என முன்னாள் வெளிவிகார மற்றும் நீதியமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். பொருளாதார நிலைமைகளை கருத்தில் கொண்டு தற்காலிக கட்டுப்பாடுகளை விதிப்பது அவசியமாகலாம் என்றும் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் வாகன இறக்குமதியால் அந்நிய செலாவணி கையிருப்பில் ஏற்படும் தாக்கத்தை திரைசேரி மிக நெருக்கமாக கண்காணிக்க வேண்டும். மக்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்பட்டாலும் கூட இறக்குமதியை கட்டுப்படுத்துவது குறித்த அரசாங்கம் பரிசீலிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். ஒருவேளை இறக்குமதி கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டால் அவை எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படும் என்பது குறித்து வெளிப்படையான வழிகாட்டல்கள் வழங்கப்பட வேண்டும். குறிப்பாக ஏற்கனவே கடன் கடிதங்கள் திறக்கப்பட்டுள்ளது. கப்பலில் ஏற்றப்பட்ட வாகனங்கள் தொடர்பில் இறக்குமதியாளர்கள் பாதிக்கப்படாதவாறு விதிகள் அமைய வேண்டும். கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் காலப்பகுதியில் சுங்க திணைக்களம் உள்ளிட்ட கட்டுப்பாட்டு புள்ளிகளில் உள்ள சில அதிகாரிகள் இந்த அவசர சூழலை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி ஊழல்களில் ஈடுபடக்கூடும். இதனை தடுக்க முறையான கண்காணிப்பு மற்றும் பொறுப்புக்கூறல் பொறிமுறைகள் அவசியம். இதேவேளை மத்திய கிழக்கில் நிலவும் போதிய பதற்றமான சூழல் இலங்கையின் அந்நிய செலாவணி கையிருப்பில் மேலதிக அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். பாடசாலைகளில் நடாத்தப்படும் விழாக்கள் பெற்றோர்களுக்காக எவ்வித பொருளாதார சுமையையும் ஏற்படுத்தாத வகையில் அமைய வேண்டும் எனவும் இதற்காக பெற்றோரிடம் நிதி வசூலிப்பதை தவிர்க்குமாறும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய அதிபர்களுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். தங்காளை மற்றும் வலஸ்முல்ல கல்வி வலயங்களைச் சேர்ந்த அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்களுடனான விழிப்புணர்வு சந்திப்பின் போது கலந்து கொண்டு உரையாற்றிய போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். எதிர்வரும் 2027 ஆண்டில் 2ஆம் மற்றும் 6ஆம் தரங்களுக்காக புதிய கல்வி சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் வகுப்பறை மாணவர் எண்ணிக்கையை ஆரம்ப பிரிவில் 25 தொடக்கம் 30 வரையாகவும் 2ஆம் நிலை பிரிவில் 35 வரையாகவும் மட்டுப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. எக்காரணம் கொண்டும் சுற்றறிக்கைகளுக்கு புறம்பாக மாணவர்களை இணைத்துக் கொள்ளக்கூடாது.
2026 ஆண்டில் அனைத்து பாடசாலைகளுக்கும் ஸ்மார்ட் போர்டு மற்றும் இணைய வசதிகள் வழங்கப்படும். இதற்காக பெற்றோரிடம் பணம் கோரக்கூடாது. 2025 மற்றும் 2026 ஆண்டுகளுக்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை பாடசாலை அபிவிருத்தி பணிகளுக்கு முறையாக பயன்படுத்துவதை அதிபர்கள் உறுதிப்படுத்த வேண்டும். கல்வித்துறையில் நிலவும் வெற்றிடங்களை நிரப்ப 23,000 ஆசிரியர்களை சேவையில் இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான போட்டி பரீட்சைகள் ஏப்ரல் இறுதி அல்லது மே ஆரம்பத்தில் நடைபெறும். அதிபர் மற்றும் ஆசிரியர் நியமனங்கள் அல்லது இடமாற்றங்கள் வழங்கப்படும் போது அரசியல் செல்வாக்குகளை பயன்படுத்தி தமக்கு விருப்பமான இடங்களை பெற முற்படாமல் எவ்வித தயக்கமுமின்றி அவற்றை ஏற்று பணிகளை பொறுப்பேற்க வேண்டும். அதிபர் சபையில் நிலவும் சம்பள முரண்பாடுகள் குறித்து ஆராய சம்பள குழுவிற்கு பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அதிபர் சபையின் கௌரவத்தை உறுதிப்படுத்துவதற்கான விசேட அறிக்கை விரைவில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. தகுதி உள்ளவர்கள் வெற்றிடங்களுக்கு விண்ணப்பிக்காமல் ஒரே பாடசாலையில் பிரதி அதிபர்களாக தொடர்வதை அனுமதிக்க முடியாது. மாணவர்களின் பிரச்சினைகளுக்கு தேசிய மட்டத்திலான தீர்மானங்கள் வரும் வரை காத்திருக்காது. கோட்ட மற்றும் மாகாண மட்டத்திலேயே துரித தீர்வுகளை வழங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். எரிபொருள் மீதான வரிகளை குறைத்து எரிபொருள் விலை ஏலமானவரை நிலையான மட்டத்தில் பேண வேண்டும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் முகமது உவைஸ் தெரிவித்துள்ளார். ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்டவர் தற்போதைய சர்வதேச சூழல் இலங்கைக்கு ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் குறித்து எச்சரித்துள்ளார். தற்போது ஹோமோஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளது. அத்துடன் ஜெர்மனுக்கும் ஆப்பிரிக்க கண்டத்திற்கும் இடைப்பட்ட மற்றொரு நீரிணையை ஈரான் மூட நடவடிக்கை எடுத்தால் இலங்கை உள்ளிட்ட பல நாடுகளுக்கு கடும் பாதிப்பு ஏற்படும். இவ்வாறு நெருக்கடி நேரங்களில் எரிபொருள் விநியோகஸ்தர்களிடம் முறையான தொடர்பை பேணுவதும் கையிருப்புகளை சரியாக நிர்வகிப்பதும் சிக்கல்களை குறைக்க உதவும். இலங்கை 100% எரிபொருளை இறக்குமதி செய்யும் நாடாகும். ஏற்கனவே அனைத்து வகை எரிபொருட்களின் விலையும் ₹25 அதிகரிக்கப்பட்டுள்ளது. உலக சந்தையில் விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் அரசாங்கம் தலையிட்டு வரிகளை குறைக்க வேண்டும். இந்த வெளியேற்றத்தின் முழு சுமையையும் தொழிலதிபர்கள் மற்றும் நுகர்வோர் மீது சுமத்தாமல் அரசாங்கம் வரிச்சலுகை மூலம் விலையை தீர்மானிக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கொல்லப்பட்டதாக சமூக வலைதளங்களில் பரவிய வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அவர் புதிய காணொலியொன்றை வெளியிட்டுள்ளார். ஒரு சிற்றுண்டி சாலையில் காபி அருந்தியபடி பேசியவர், நான் செத்துக் கொண்டிருக்கின்றேன் காஃபிக்காக என்று நகைச்சுவையாக குறிப்பிட்டார். மேலும் தனது விரல்களை கேமரா முன் காட்டியவர் முந்தைய ஊடக சந்திப்பில் தனக்கு 6 விரல்கள் இருந்ததாக கூறி அது செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்ட காணொலி என பரப்பப்பட்ட தகவல்களையும் மறுத்தார். இஸ்ரேலிய பிரஜைகளுக்கு ஆற்றிய உரையில் ஈரான் மீது இஸ்ரேல் இன்று மிக கடுமையான தாக்குதல்களை நடாத்தி வருவதாக குறிப்பிட்ட நெதன்யாகு பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அருகிலே இருக்குமாறும் கேட்டுக்கொண்டார். இதேவேளை குழந்தைகளை கொள்ளும் இந்த குற்றவாளி உயிரோடு இருந்தால் எங்களின் முழு பலத்தையும் கொண்டு அவரை பின்தொடர்ந்து செல்வோம் என ஈரான் புரட்சிகர பாதுகாப்பு படை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கூட்டு தாக்குதலில் ஈரானின் உச்ச தலைவர் அலி ஹமேனி கொல்லப்பட்டதை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான போர் 16வது நாளை எட்டியுள்ளதுடன் இதுவரை ஈரானில் அதிகப்படியான உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹோமோஸ் நீரிணையில் தற்போது கப்பல் போக்குவரத்துக்கு ஏற்பட்டுள்ள தடைகளை நீக்க சீனா உதவும் என தாம் எதிர்பார்ப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். சீனாவின் 90% எண்ணெய் இந்த நீரிணை வழியாக வருவதாகவும் அதனால் சீனா இந்த விடயத்தில் ஒத்துழைப்பு வழங்கும் என அவர் ஊடகங்களுக்கு குறிப்பிட்டார். எதிர்வரும் மார்ச் மாத இறுதியில் திட்டமிடப்பட்டிருந்த சீன ஜனாதிபதியுடனான சந்திப்பு பிற்போடப்படலாம் என அவர் கூறிய நிலையில் இதற்கான காரணங்களை வெளிப்படுத்தியிருக்கவில்லை. இந்த சந்திப்புக்கு முன்னர் ஹோர்மோஸ் நீரிணையை திறப்பதற்கு சீனா நடவடிக்கை எடுக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். சீனா ஈரானின் எண்ணெய் தயாரிப்புகளில் சுமார் 90% கொள்வனவு செய்கிறது. ஆனால் இது சீனாவின் மொத்த எண்ணெய் கொள்முதலில் சுமார் 12% மட்டுமே ஆகும். வாஷிங்டனைச் சேர்ந்த உத்தியபூர்வ மற்றும் சர்வதேச ஆய்வுகளுக்கான மையம் சீனாவின் எண்ணெய் போக்குவரத்தில் சுமார் 40% மட்டுமே ஹோமோஸ் நீரிணை வழியாக செல்வதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.